கலர் வண்டிங்க 2013 மாடல் வண்டி ஓகேங்களா இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 26,000 தான் வண்டியோட விலையே வரும் இதுக்கு இன்ஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 10,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும் அடுத்த வண்டியோ ஒரு லோ பட்ஜெட்ல வேணும்னு கேட்கறவங்களுக்கான வண்டி 2015 மாடல் வண்டிங்க மொத்த விலையே வண்டியோட விலை 38,000 தாங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் சூப்பரா இருக்கா சதீஷ் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நம்மளோட ஷாப் நேம் லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா மறுபடியுமா அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னாடி சொல்ல வேண்டியதே இல்லை நம்மளோட ஷாப் நீங்க என்னோட ஃபேஸ் பார்த்தாலே போதும் பேச கேட்டாலே கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துடும் எங்களோட கம்பெனியோட நிறுவனம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ குபேரா ஆட்டோஸ் இது வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஓகேங்களா எங்களோட ஷாப் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் நைட்டு 8 மணி வரைக்கும் கண்டிப்பா இருப்போம் சாட்டர்டே வரைக்கும் இருப்போம் சண்டே மட்டும் தான் லீவ் எங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக லீவாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கஸ்டமர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூப்பிட வேண்டிய டைம் எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கூப்பிடுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் யாருமே கூப்பிட வேண்டாம் ஏன்னா அது எங்களோட ப்ரைவசியை வந்து கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு டைம் மட்டும் நாங்கள் வச்சிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ ஒரு கஸ்டமர் ரிவ்யூவில் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வண்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தாங்க ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10,000 வண்டி வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது என்ன காரணம்னா அது வந்து எஃப்சி முடிஞ்ச வண்டியாக இருக்கும் ஓகேங்களா எஃப்சி முடிஞ்ச வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் கண்டிப்பாக 100% ஓட்டக்கூடாது ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து இது வந்து ஒரு மோட்டார் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்ஸ் அதனால நீங்கள் ஒரு 10,000 பணம் வச்சிருந்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் கொண்டு வந்து எங்கிட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு வண்டி கொடுத்துருவோம் ஓகேங்களா இல்லை 35,000 வண்டி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது மாதம் ஒரு 1,500 2,000 கூட நீங்கள் கட்டி இஎம்ஐ கட்டி நீங்கள் அந்த வண்டி எடுத்துக்கலாம் ஒரு நல்ல வண்டியை நாங்கள் கொடுக்குறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும் அதனால் கஸ்டமர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டைமில் கூப்பிடுங்க நாங்கள் சொன்ன டைமில் ஷாப் எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும் வந்து ஒரு நல்ல வண்டி எடுத்துட்டு போய் நீங்க யூஸ் பண்ண மாதிரி அன்போட கேட்டுக்கிறேன் அப்ப நீங்க கட்ட வேண்டிய பணம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் அப்படிங்கிறது அந்த வண்டிக்கு கட்ட வேண்டிய டவுன் பேமெண்ட் அதாவது அட்வான்ஸ் தொகை முன்பணம் ஓகேங்களா அது அந்த 10,000 ரூபாய்க்கு வண்டி இருக்கான்னு மட்டும் நீங்க யாருமே கேட்க வேண்டாம் கண்டிப்பா வண்டி கிடைக்காது ஓகேங்களா 10,000 ரூபாய் கட்டிட்டு ஒரு நல்ல வண்டி நீங்க எடுத்து ஓட்டும் மாதிரி அன்போட கேட்டுக்கிறோம் கோயம்புத்தூர் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படின்னா இருக்கு கோயம்புத்தூர் ஐ பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்குதுங்க அந்த சேனல் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே விருப்பப்பட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நாங்க சேனல் அவ்வளவு விஷயங்கள் வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு வெளியூர்லேருந்து வர்ற எல்லா கஸ்டமர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 214 கூட கொடுத்துருந்தோம் பெட்ரோல் அலவன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம் இந்த மாதிரி ஒவ்வொருமே நாங்கள் சேனலுக்காக நிறையா வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போவும் வந்து அது எல்லாமே வந்து கண்டினியூவாக தான் இருக்குது ஓகேங்களா வர வெளியூர்லேருந்து வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ரேட்டு ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுப்போம் ஒரு நல்ல வண்டியாக கொடுப்போம் தரமான வண்டியை நீங்கள் நிறைந்த முழு மனசோட வண்டி வாங்கிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு டைம் உங்களை வந்து நாங்கள் கேட்டுகிட்டே தான் இருப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட் எங்களோட வீட்டில் இருக்கிற எங்கள் ஒய்ஃபுக்கும் இல்லை எங்களோட குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு எப்படி ஒரு வண்டி கொடுப்போமோ அந்த மாதிரி மிகச்சிறந்த வண்டிகளை வந்து நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் அந்த வண்டி எல்லாமே பார்க்கலாம் நிறைய வண்டிகள் நான் இறக்கியிருக்கோம் அந்த வண்டி எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க என்னன்னா இப்படி இறக்கி வச்சிருக்கீங்க வண்டி ஆமாங்க சதீஷ் வண்டி வந்து மக்கள் என்னன்னா ஸ்கூல் டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்கூட்டர் மாடல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வண்டி தேவைப்படும் அப்போ மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வண்டியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நாங்கள் வந்து இவ்வளோ வண்டி வச்சிருக்கோம் எல்லாரும் வந்து எடுத்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எங்களோட கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய நீங்கள் வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் மாடல் வண்டி தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம் ஸ்கூட்டி பெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் எங்கேயுமே இல்லைங்க எங்கள் கம்பெனியில் மட்டும் ஒரு 3-4 வண்டி வச்சிருக்கோம் இமீடியட்டாக வந்து எல்லாருமே எடுக்கிற மாதிரி அன்போட கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு மாடல் இருக்குது நான் எல்லா வண்டிக்கும் அப்படியே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு எல்லா வண்டியுமே உங்களுக்கு டயர் செல்ஃப் கண்டிஷன் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கிற வண்டி மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் குபேராவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வண்டி எடுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை கூட நீங்கள் வாங்க எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா வண்டி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS6 மாடலு 2020 மாடலுங்க இந்த வண்டியோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா 48 ரூபா தான் இன்ஷியல் பேமெண்ட் 10,000 ரூபா மட்டும் கட்டினா போதுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 கிலோமீட்டர் தாங்க வண்டி மொத்தமாகவே ஓடி இருக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடல் வண்டிங்க ஓகேங்களா இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா 26 ரூபா தாங்க வரும் மொத்த விலையே இதுக்கு வந்து அதே மாதிரி இன்ஷியல் பேமெண்ட் ஒரு 10,000 ரூபா இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டி 2013 மாடல் இந்த வண்டி அதே மாதிரி தான் இந்த ஸ்கூட்டி பெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பிங்க் கலர் வண்டிங்க 2013 மாடல் வண்டி ஓகேங்களா இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபா வண்டியோட விலையே வரும் இதுக்கு இன்ஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 10,000 ரூபா இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இது 2013 மாடல் வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா 26 ரூபா தான் இதுக்கு ஒரு 10,000 ரூபா இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும் இது வந்து ஸ்கூட்டி ஸ்ட்ரீக் மாடலுங்க ஸ்கூட்டி பெப்லேயே அடுத்த வருஷன் இது ஓகேங்களா இது வந்து 3மே ஸ்கூட்டி 4மே ஸ்கூட்டி இருக்கிற மாடல் தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூபிட்டர் வண்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து லோ பட்ஜெட்டில் எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான வண்டி 2015 மாடல்
ஜூபிட்டர் ஒயிட் கலர். இதோட மொத்த விலையே 35,000 ரூபா தான். மொத்த விலை 35,000 ரூபா தான். இந்த வண்டிக்கு நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 10,000 இன்ஸ்டல் பேமெண்ட் கட்டினா போதும். மாதம் ஒரு 1,500 2,000 கட்டுற மாதிரி தாராளமாக நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல என்ட்ராக் வந்து ரேஸ் எடிஷன் மாடல் சொல்லுவாங்க இந்த வண்டி. இதோட புது வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,28,000 அந்த மாதிரி வருது. நாங்கள் 75,000 80,000 தான் விலையே மொத்த விலையே சொல்கிறோம். 2022 மாடல் வண்டி வந்து பிரமாதமாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் 125 சிசியில் இன்னைக்கு இந்த விலைக்கு இந்த மாடல் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. யார் வேணாலும் இமீடியட்டாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த வண்டிக்கு நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம். மினிமம் ஒரு 12,000 13,000 15,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். தாராளமாக வந்து வண்டி எடுத்துக்கலாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அதுவும் ஜூபிட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனியில் ஜூபிட்டர் மாடல் 2024 மாடலுங்க. 2024 மாடல். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் ஓடி இருக்கு. 16,189 கிலோமீட்டர் தாங்க மொத்தமாகவே ஓடி இருக்கு. 2024 மாடலுங்க இந்த வண்டி. 85,000 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. 1,20,000 ஆன் ரோடு பிரைஸுங்க இந்த வண்டி. ஓகேங்களா? 85,000 கொடுத்துறோம். ஒரு 15,000 ரூபாய் இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். ஜூபிட்டர்ல ஜெட்எக்ஸ் மாடல் சொல்லுவாங்க. செல்ஃப் ஸ்டார்டர் டிஜிட்டல் மீட்டரோட வர வண்டி. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ. ஒரு லோ பட்ஜெட்ல வேணும்னு கேட்கறவங்களுக்கான வண்டி. 2015 மாடல் வண்டிங்க. மொத்த விலையே வண்டியோட விலை 38,000 ரூபா தாங்க. ஸ்போர்ட்ஸ் எடிஷன்ல ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வண்டி. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட். இது ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர். 2016 மாடல். சாரி 2016 மாடல். ஒரு 40,000 தான் இந்த வண்டியோட விலையே வரும். அருமையா இருக்கும் வண்டி. மிகச்சிறப்பாக இருக்கும். டயர் கண்டிஷன் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. அதில் கொஞ்சம் லேட்டஸ்ட் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்குன்னு அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ டூயட்டுங்க. 2016 மாடல் வண்டிங்க இந்த வண்டி. இந்த வண்டியோட மொத்த விலையே 30,000 ரூபாய்க்கு தராங்க. 2015 எக்ஸல் சூப்பர் வாங்கினாலே இதுக்கு 25,000 வருது. நாங்கள் 30,000 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் கொடுக்குறோம். இது அதே மாதிரி தான், செல்ஃப் இருக்கிற வண்டி, சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டி. சூப்பராக இருக்கும் வண்டி. இந்த வண்டிக்கு இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். இஎம்ஐ எல்லாம் எவ்வளோ கட்டல? இஎம்ஐ இந்த வண்டிக்குலாம் மினிமம் ஒரு 1,500 அந்த மாதிரி தாங்க வரும். மொத்தமாக 1,500 2,000 தாராளமாக எடுத்துக்கலாங்க வண்டியை. வெளியே போக வேண்டாம், வெளியே எதுக்குமே போக வேண்டாம். நீங்கள் ஃபினான்ஸை பொறுத்தளவு எங்கள் வண்டி எங்கள் கம்பெனி பொறுத்தளவு கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக கொடுக்குறோம். ஊட்டி கொடுக்குறோம், அன்னூர் கொடுக்குறோம், பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த இடத்துல இருந்து வந்தாலும் எல்லா கஸ்டமருக்கும் இஎம்ஐ நாங்கள் போட்டு கொடுக்குறோங்க. ஹோண்டாவோட கம்பெனியில் இவ்வளோ வண்டி வச்சிருக்கீங்க? ஆமாங்க சதீஷ். அதாவது ஹோண்டாவில் வந்து இன்னைக்கு ஒரு பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள், இந்தியாவோட ஒரு நம்பர் 1 வெஹிக்கிள் என்னன்னா ஆக்டிவா தான். அந்த ஆக்டிவாவில் வந்து ஒரு பிலோ 50,000 கிடைக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 48,000 ரூபா 40,000 ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ள வர வண்டி தான். 4 வண்டியுமே அந்த பட்ஜெட் தான். ஒரே கலர்ல ஒரே கலர்ல 2000 எல்லாமே BS4 மாடல் தான் வண்டி தான். எல்லாமே உங்களுக்கு 48,000 ரூபா 45,000 அந்த மாதிரி தான் வரும். இந்த வண்டிக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ நம்பர் 1 போயிட்டு இருக்கிற வண்டி. 4-5 வண்டி வச்சிருக்கோம். இது போக இன்னும் லேட்டஸ்டா எனக்கு வேணாலும் கூட அந்த வண்டி கூட ஆப்ஷன்ல வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்தோட விலையுமே பார்த்தீங்கன்னா 48,000 ரூபா வரும். மொத்தமா 5 வண்டியுமே ஒரு வண்டி 48,000 ரூபா. ஒரு வண்டிக்கு இன்ஷியல் பேமெண்ட் ஒரு 10,000 ரூபா 12,000 அந்த மாதிரி கட்டினா போதும். மீதி இஎம்ஐ நாங்க போட்டு கொடுத்துருவோம். ஆனா இப்படி சொல்றீங்க, ஏதோ வந்து குவாலிட்டி வைஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா எப்படின்னா? குவாலிட்டி வைஸ்ல 100% காம்ப்ரமைஸ் இல்லைங்க. எங்க கம்பெனில வந்து இதுக்குன்னே நாங்க ஸ்டாஃப் 8 பேர் வேலைக்கு வச்சிருக்கோம். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே கண்ணு கருத்துமா பார்த்து தான் இந்த வண்டியில ஒவ்வொருத்தரும் செலக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. எங்க மெக்கானிக்கலோட செக்அப் இல்லாம எந்த வண்டியுமே வெளியே வராது. அதையும் மீறி எது வந்தாலும் நாங்க ஒரு வாரம் 10 நாள் நான் வந்து வாரண்டி கொடுத்துருக்கேன். அந்த 10 நாள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பார்த்து கொடுத்துருவோம். 10 நாளைக்கு அப்புறம் நீங்க தான் கண்டிப்பா அந்த வண்டி நல்ல முறையாக வச்சுக்கணும். பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபா வருதுங்க. நாங்க 85 கொடுத்துருவோங்க. மாடல் வந்து 2023 ஒரு 15,000 ரூபா இந்த மாதிரி இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். இன்ட்ரெஸ்ட் ₹1.50 கொடுத்துருவோம். ஏன்னா புது வண்டி இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்போம். அருமையான வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,167 கிலோமீட்டர் மொத்தமாக ஓடி இருக்குங்க வண்டியோட. ஓகேண்ணா, சூப்பராக இருக்கும் வண்டி. வண்டி 100% நல்லா இருக்கும். 99 கூட கிடையாது, 100% நல்ல வண்டி உங்களுக்கு. புது வண்டிக்கு இதுக்கு போகலாம் இல்லைங்களா? புது வண்டி எடுக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட். உங்களுக்கு 40,000 உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இது 2022 மாடலுங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு 1,20,000 மேலே வருது. நான் உங்களுக்கு 70 தந்துருவோம். கிட்டத்தட்ட 50,000 உங்களுக்கு ஷோரூம் ரேட்ல கம்மியாக வருது. இதுக்கு ஒரு 15,000 அந்த மாதிரி இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதுங்க. இது வண்டி மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இல்லை எனக்கு அது வேண்டாம், எனக்கு BS4 மாடல் வேணும் வண்டி, எனக்கு ரேட்டு கம்மியாக வேணும் அப்படிங்கிறது இந்த வண்டிங்க. இது 2018 மாடல் வண்டி. இது 100% இருக்கும் வண்டி. 55,000 வண்டியோட விலை வரும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. 12,286 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டியில் ஒரு சின்ன கிராச்சஸ் கூட கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி. 100% நல்ல வண்டி. இதுக்கு ஒரு 10,000 மினிமம் கட்டினா போதுங்க. இந்த வண்டி அழகா எடுத்துட்டு போயிடலாம். இல்ல எனக்கு BS4ல எனக்கு இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வண்டிங்க. இது வந்து ஒரு 2 வண்டி மட்டும் தான் இந்த வண்டி இருக்கு. 2017 மாடல் இந்த வண்டி. 48,000 தான் வண்டியோட விலையை. இது ஜூபிட்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் வண்டி இந்த வண்டி. கிலோமீட்டர் பார்த்தா இது ரொம்ப கம்மி. 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 48,000 இந்த வண்டியோட விலையே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா பிளஷர்
ப்ளஸர்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 வண்டி இருக்கு நம்மகிட்ட. Okay. 3மே வந்து எல்லாமே BS4 BS6 இருக்கிற மாடல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல். இந்த வண்டி 45,000 தான் வண்டியோட விலை வரும். இன்னைக்கு 1 லட்சம் ஒரு ஆன் ரோடு பிரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இந்த வண்டியோட விலை 55,000 தான் வரும். ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே ஒரு 10,000 ஒரு 15,000 இனிஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடல் இந்த வண்டி. ஓகேண்ணா. ஓகேங்களா? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 70 தான் வரும். நாங்கள் இது ஒன்றும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். நாங்கள் சொல்ற விலை தான் வந்து எப்பவுமே உண்மையான ரேட்டுன்னு கிடையாது. அதுலேருந்து கஸ்டமருக்காக நாங்கள் வந்து லெஸ் பண்ணியே கண்டிப்பாக கொடுப்போம். எல்லோ கலர் இல்லைங்களா? என்னமா எல்லோ கலர் கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி அருமையா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி. ஓகேங்களா? அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஜஸ்ட். இது ரொம்ப டிமாண்ட் இல்லைங்களா? ஆமா, 100%. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த BS4 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக தான் இருக்கும். இது வந்து 2022 மாடல் இந்த வண்டி. BS6 இது. ஓகே. 2022 மாடல். இது 65,000 வண்டியோட விலையே வருங்க. 65,000. ஆமா, இது இன்னைக்கு 1 லட்சம் ஆன் ரோடு பிரைஸ். 65 நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து 2019 மாடல் வண்டி. இது ஸ்கூட்டி ஜஸ்ட் வண்டி 100% நல்லா இருக்கும் இந்த வண்டி பொறுத்தளவு. இதெல்லாம் ஒரு 48 வந்தா கொடுத்துருவோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு. மொத்தமாக 24 கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்கு. ஓகேண்ணா. வண்டி 100% இருக்கும், நல்லா இருக்கும் வண்டி. இது வண்டி கண்டிஷன்ல எப்படின்னா வண்டி கண்டிஷனை பொறுத்தளவு டயர் ரெண்டுமே நல்லா இருக்கும். செல்ஃப் இன்ஜின் நல்லா இருக்கும். ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான் இருக்கும் கண்டிப்பா. செகண்ட் ஓனர் நாங்கள் வண்டி மேக்ஸிமம் வைக்கவே மாட்டோம். எனக்கு அடுத்த வண்டி வேணும், மேகா ரேஜெக்ல வேணும்னு கேட்கறவங்க இந்த வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல் இந்த வண்டி. இது 62 தான் வரும் வண்டியோட விலை ஆக்சுவலா. ஓகேண்ணா. இது ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான். டயர் எல்லாமே கண்டிஷன் சூப்பரா இருக்கும். வானிலை எல்லாம் எந்த குறையுமே இருக்காது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 24,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மினிமம் 10,000 தான் போதும். 10,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். இந்த வண்டி அழகா தூக்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு 1,50,000 ரூபாய் ரேஜெட் வண்டி வாங்கினா. ஓகேண்ணா. 24,000 தான் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு, பாத்துங்க. ஆமா சதீஷ், என்னன்னா மக்களால் விரும்பப்படக்கூடிய வண்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா நம்பர் 1 இருக்கு. அதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வண்டி. இது வந்து பசங்க யூத்தா இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பம் எடுப்பாங்க. பொண்ணுங்க வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிற வண்டி. இந்த வண்டியில அதே மாதிரி எல்லா பட்ஜெட்லயுமே இருக்கு. நான் முதல்ல ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2016 மாடல் காமிச்சேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா BS4ல 2018 மாடல் இருக்கு. ஆரஞ்சு கலர் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒரு 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 55,000 இந்த வண்டி கொடுத்துருவோம் நாங்க. இதுக்கு ஒரு 10,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதுங்க. 12,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா கூட போதும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதே வந்து ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி, ரெட் கிரே இருக்கிற மாடல். இது வந்து 2022 மாடலுங்க. 2022 மாடல். இன்னைக்கு புது வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,10,000 வருது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு 70,000 நான் கொடுத்துருவோங்க. சூப்பரா இருக்கு வண்டி. கிலோமீட்டர் 29,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. 2022 மாடல். ஒரு 15,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா மாசம் ஒரு 3,000 கட்டுற மாதிரி கூட நாங்கள் இன்ஷியல் பேமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2021 மாடல். இது அதே மாதிரி டிஜிட்டல் மீட்டரோட இருக்க வண்டிங்க. இது கோல்டன் எல்லோ கலர் வண்டி. பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டரோட இருக்கும் இந்த வண்டி. இது வந்து சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனர் தான். மொத்த விலையை 65,000 நாங்கள் கொடுத்துருவோம் இந்த வண்டியை. இன்ஷியல் பேமெண்ட் 15,000 கட்டினா போதும். மீதிக்கு EMI ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை எனக்கு அதுவே இன்னும் ஸ்போர்ட்ஸ் மாடலில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுன மாதிரி வேணும், அதே மாடல் வேணும் அப்படின்னு கேட்குறோம். இதுவும் அதே 65,000 தான் வண்டியோட விலை. 2021 மாடலுங்க. இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கும். இது வந்து சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனர் தான். 10,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். இதெல்லாம் 1,25,000 இன்னைக்கு ஆன் ரோடு பிரைஸ் வருதுங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வேணும், லோ பட்ஜெட்டே போதும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான ஒரே ஒரு வண்டி மட்டும் இருக்கு. 2018 மாடல் வண்டி. இந்த வண்டி 55,000 வண்டியோட விலை, மொத்த விலையே. இது சூப்பராக இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 24,000 கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்கு மொத்தமாகவே. இதுவும் அருமையாக இருக்கும் வண்டி. இந்த செக்மெண்ட் பார்க்குறவங்க எல்லாமே ஸ்கூட்டர் பார்த்தாலும் மக்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் கால் பண்ணி கூப்பிடும்போது உங்களுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நான் கொடுப்போம். எங்களோட ரெஸ்பான்ஸ் டீம் வந்து நான் உங்களுக்கு ஒருத்தராக வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். எல்லாருமே வந்து பார்த்து கண்டிப்பாக எங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல வண்டி எடுத்து நீங்கள் அன்போடு சொல்ல மாதிரி நிறைய கேட்டுக்கிறேங்க. ஓகேண்ணா. நம்ம வந்து 15 கிலோமீட்டர்ல நீங்க சொன்னீங்க. ஆமாங்க. அதெல்லாம் வந்து ஓகே தானே? ஆமா. அதுல வந்து நம்ம டேம்பர்லாம் எதுவும் பண்றது இல்ல. அதுல வந்து 100% நாங்க பண்ண மாட்டோம். என்ன காரணம்னா எங்களுக்கு வண்டி எடுக்கும்போது தெரியும் அந்த வண்டி என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கஸ்டமர்கிட்ட இருந்து எடுக்கும்போது ஒரு நல்ல கஸ்டமர்கிட்ட இருந்து நல்ல வண்டியை தான் நாங்க வாங்குவோம். அதனால வந்து வண்டி பார்த்து நாங்க செக் பண்ணாம எந்த வண்டியுமே கொடுக்க மாட்டோங்க.